ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா கிருஷ்ணன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 55 வயசுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ யங்காக இருக்காங்க. அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் யங்காக இருப்பாங்கன்னா, யங் லுக்கில் பட் ரசிக்கும்படியாக இருக்காது சில பேர். ஆனால் இவங்க 55 வயசில் இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ கவர்ச்சியாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராலும் நம்பவே முடியல. செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லி விஜய் டிவியில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு புது ஷோ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, பிரேக்கப் ஆகியிருக்கிறவங்க, அப்புறம் வந்து மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க, இவங்க எல்லாரையும் போட்டு ஒரு ஷோவில் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக தெரியல. தப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷோக்கு ஒரு ஹோஸ்ட்டாக ஜட்ஜாக வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணனை போட்டிருக்கிறாங்க. கரெக்டாக தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இவங்க காட்டக்கூடிய கவர்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி, ஸோ 55 வயசில் அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சி தான் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அதுதான் அந்த ஷோவோடைய டைரக்டர். பெரிய ஆன்டி வெறியனா இருப்பான் போல. ஸோ அந்த ஷோவோட டைரக்டர் கரெக்டான ஆளை சூஸ் பண்ணி கரெக்டாக காட்ட வேண்டியதை காட்டி நம்மளுடைய ரசிகர்களை வந்து ஈர்க்கிறாப்புல. ஸோ ரம்யா கிருஷ்ணனுக்கு இப்பயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய கவர்ச்சியை இப்பயும் ரசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆன்டி வேரியன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்களை ஈர்க்கக்கூடிய வகையில் ரம்யா கிருஷ்ணனை இந்த ஹோஸ்ட்டாக போட்டு இந்த ஷோவை வந்து ஃபேமஸ் ஆக்க பார்க்குறாங்க. ஸோ நடிகை ரம்யா கிருஷ்ணன் தன்னுடைய கவர்ச்சியை அவ்வப்போது எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து வெளிக்காட்டுறது அவங்களுடைய வழக்கம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த கிளிப் வந்து ஒரு 1 இயர் ஓல்டுன்னு நினைக்கிறேன். தன்னோட க்யூட்டான தொப்புள் கிளிப். ஸோ நானே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். பயங்கரமாக போதை ஏற்றும் வகையில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்களுடைய 54 வயசுல இருந்த அந்த க்யூட் தொப்புள் அவ்வளோ வயசான மாதிரி தெரியல பார்த்தீங்களா? இப்போ இருக்கக்கூடிய அக்கிள் வியூ. ஸோ இவங்க வந்து தன்னுடைய லுக்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. தன்னுடைய அழகில் வந்து கொஞ்சம் கூட குறை இருக்காத மாதிரி தன்னுடைய சூப்பரான கவர்ச்சியை மெயின்டைன் பண்ணுறாங்க. சுத்தமான தன்னுடைய தொப்புல காட்டுறது, தன்னுடைய முன்னழகு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் அந்த முக்கியமாக இந்த விஜய் டிவியில் வர ஷோஸில் எல்லாத்துலேயுமே அவங்களோட கவர்ச்சி இருக்கும். ஸோ அந்த கவர்ச்சிக்காக தான் அவங்களே வந்து அந்த ஷோவில் போடுறாங்க போல். ஸோ அந்த வகையில் அவங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா க்யூட்டான டிரான்ஸ்பரண்டான தொப்புள். இது வந்து டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓப்பனான ஒரு தொப்புள் ஷோ. இந்த ஷோவில் இப்போ நீங்கள் காட்டுறீங்களா, இதில் வந்து 52 வயசு தொப்புள் ஷோ பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகைகள், எந்த பெரிய நடிகைகளுமே வந்து 50 வயசு கடந்துட்டா அவங்களோட தொப்புளை பெருசாக காட்ட மாட்டாங்க. நம்ம ரம்யா கிருஷ்ணன் அது எல்லாமே ஒரு விதிவிலக்காக இருந்து அந்த அந்த ட்ரெண்டை அண்ணன் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ 55 வயசில் தன்னுடைய முன்னழகு கவர்ச்சியை வந்து இந்த செகண்ட் லவ் ஷோவில் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போதே வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக மாறுவாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இறக்கி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கல. ரம்யா கிருஷ்ணனோட இந்த கவர்ச்சி வேற மாதிரி இருக்கு. இன்னுமே வந்து அதிகமாக காட்டலாம். அவங்களால முடியும். அவங்களால அதுக்கேற்ற உடல்வாகும் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஸ்லீவ்லெஸ்ஸையும் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். வாடா ஒரு பக்கம் முன்னழகு அப்படியே காட்டுறாங்கப்பா. இப்போ தான் பார்க்குறேன் நான். இந்த ஷோவை நான் ஃபுல்லாக பார்க்கல. பார்க்கலாம் போல் இருக்கு. நமக்கே பார்க்கலாம் தோன்றிருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் வந்து ஹோஸ்ட்டே வந்து போட்டிருக்கிறாங்க. டைரக்டரும் அதான் யோசிப்பார். ஒரு பக்கம் ஜாக்கெட்டில் அந்த முன்னழக தெரிகிற மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரியான கவர்ச்சிப்பா. நல்லா ஷோ ஓடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரம்யா கிருஷ்ணனை வச்சு இந்த ஷோ ஓட்ட பார்க்குறாங்க. அதுவும் வந்து கவர்ச்சியை காட்டி ஓட்ட பார்க்குறாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷோவை பார்க்கலாம் போல் இருக்கு. ஆனால் மியூட் பண்ணி தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவ்வளோ முக்கியம் இருக்குது மற்ற சீன்ஸ் எல்லாமே. ரம்யா கிருஷ்ணனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டா அந்த ஷோவில் ஒன்றுமே இல்லை. ஸோ நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய கவர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவர் கிரீன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.